மேஷத்தில் சந்திரன் கேது, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் செவ்வாய், துலாத்தில் சனி புதன் ராகு மற்றும் சூரியன், தனுசில் சுக்கிரன், மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். எந்த ஒரு பிரச்சனையும் சரியா நீங்க கையாளுவீர்கள். அதனால மனசுல ஒரு திடமான ஒரு தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை கையாளக்கூடிய திறமையோடு நீங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வீர்கள். மனசுல ஒரு தியானம் இருக்கும் பொழுது உங்க வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கார்த்தால பிள்ளையாரை வணங்கி நீங்கள் அந்த நாளை தொடங்கும் பொழுது எல்லா தடைகளையும் மீறி சிறந்த வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக அமையும். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுவும் வண்டி வாகனங்களை எல்லாம் இயக்கும்போது எச்சரிக்கை தேவை. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினம். கிருத்திகை முதல் பாதம் அவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினமாகத்தான் அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நண்பர்களால் உதவிகள் ஏற்படும். இருந்தாலும் மனசுல சில குழப்பங்கள், சில ஒரு எரிச்சல் ஊற்ற சில சம்பவங்களை பற்றி நினைவுகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. சில நேரங்களில் வேண்டாத வெட்டி செலவு சொல்லுவாங்க. அது மாதிரி வெட்டியான சில செலவுகள் ஏற்படும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்க வச்சுட்டு இருக்கிற பர்ஸை எங்கேயாவது விழுந்துடுறது, இல்லை பிக் பாக்கெட் போயிடுறது, இல்லை பேங்க்ல கவனமருதியா பணத்தை விட்டு வந்துடுறது, இது மாதிரி சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. சில நேரங்களில் சில வேண்டாத அலைச்சல்களும் ஏற்படலாம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். இந்த கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதத்தை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு பிரச்சனையான ஒரு தினமாக இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை தேவை. ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும், மனசுல குழப்பங்கள் இருக்கும், நிதானமான போக்கை கையாள வேண்டும். மிருகசீஷம் முதல் 2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு தினம் பாங்க, அது மாதிரியான ஒரு தினமா இருக்கும். பல தடைகள் ஏற்படும், ஆனால் அந்த தடைகளை மீறிய வெற்றிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய தினம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். நண்பர்களால் நல்ல ஒரு உதவிகள் ஏற்படும். சில நேரங்களில் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுசரணையாகவும் உதவியாகவும் அமைவார்கள். எடுத்த எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைகிறது. சில நேரங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்கள் நமக்கு ஒரு பாடமாக அமைந்துவிடும். அது போன்ற ஒரு தினம், சிறப்பான தினம். இதுல வரக்கூடிய மிருகசீஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சோதனைகள் இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இவர்களுக்கும் உண்டு. சில ஏமாற்றங்கள் ஏற்படும். சில தேவையற்ற சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ஒரு அற்புதமான தினம். எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். ரொம்ப ஒரு புகழை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்க எதை நினைச்சு செயல்பாடுகளை வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஜெயமாகும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் நமக்கு மாற்றங்கள் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது மாதிரியான இதுல புது கம்பெனிலேருந்து உங்களுக்கு அந்த ஜாயினிங் லெட்டர்ஸு இல்லை அதுக்கான இன்டர்வியூஸு இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, உங்கள் வாழ்வின் போக்கை மாற்றக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் வரக்கூடிய அந்த புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். சில ஏமாற்றங்கள், சில தாமதங்கள் ஏற்படலாம்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ணமான வெற்றியை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லணும். என்னன்னா, முக்கியமா சந்திராஷ்டமம் விலகி விடுகிறது. மனசுல வந்து ஒரு ரிலீஃப், நம்ம ஒரு சந்தோஷம் ஏற்படும். தடைகள் நீங்க ஒரு உணர்வை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இந்த சுபமான பேச்சுவார்த்தைகள் சில பேர் வாழ்க்கையில் நடக்கலாம். திருமணம் போன்ற விஷயங்கள் வந்து நல்ல ஒரு திக்கை நோக்கி செல்லும்னு சொல்லலாம். அதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிலவும். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், மனக்கவலைகள் வரும். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் போல் மாங்கல்யம்ங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான தினம். காதல் போன்ற விஷயங்களில் கூட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். அடுத்த உத்திரம் முதல் பாதம் உங்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகவே வெற்றியை தரக்கூடிய தினமாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருவதால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுதும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து உடம்புல அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எடுத்த காரியங்களில் வந்து சுலபமாக முடியாமல் தடைகள்லாம் ஏற்படும். அப்போ எச்சரிக்கையாக உங்களை கையாள வேண்டியது மிக மிக அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் ஆவன அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரம் முதல் 2, 3, 4 பாதங்கள். இந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றிகளும் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது. அடுத்து சித்திரை முதல் 2 பாதங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான சம்பவங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய தினம். தொழிலில் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ரொம்ப ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய தினமாக அமையும். எல்லா ஒரு விஷயத்திலையுமே வந்து ஒரு பிளசன்ட்னஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தினம். காதல் போன்ற விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான நல்ல பலன்கள் வரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சில எதிர்பாராத திருப்பங்கள்லாம் வரும். அதனால அதை சமாளிக்கக்கூடிய அளவில் ஒரு ஓப்பன் மைண்டடோட செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்த விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்கள் சுபமான பலன்கள், சுப நிகழ்வுகள் போன்றவைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தினமாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினம். தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருந்தா அதில் வந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையும். தொழிலையும் உங்கள் மேம்பாடு சிறப்பாக இருக்கு. இதில் விசாகம் 4ஆம் பாதம் நேயர்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் உண்டு. அனுஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலைன்னா அதனால் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிச்சயமாக இருக்கிறதால எச்சரிக்கையாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான தினமாக இது அமைந்து விடுகிறது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரையில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். கலைஞர்கள் போன்றவங்களுக்கெல்லாம் வந்து சில புதிய எண்ணங்கள் உதயமாகும். நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து ஒரு தனித்தன்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. முக்கியமா
விக்னேஸ்வரரை வணங்கி நீங்கள் செயல்பாடுகளை எடுக்கும் பொழுது சில அற்புதமான வெற்றிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை நிச்சயமா நீங்க நம்பலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தினம். ஆனா அந்த அதிர்ஷ்டத்தை ரொம்ப ரிஸ்க் எடுக்காம, சில நேரங்கள் அதை பற்றிய ஒரு நாலேஜ் இல்லை. இப்போ ஷேர் மார்க்கெட்ல போறீங்கன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லைன்னா அதை பத்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது. இப்ப இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பின்னடைவுகள்லாம் இருக்கலாம். இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை. பூர நட்சத்திரமும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அமையும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள், ரொம்ப நாள் திருமணம் நடக்கலைன்னா அந்த திருமணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், தொழிலில் ஒரு ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள், இது மாதிரி நல்ல பலன்களை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் வரக்கூடிய அந்த நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனசு சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அடுத்தபடியாக இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படலாம். ஆனால் அந்த முயற்சிகளை தரும் பொழுது எதிர்பார்த்த பலன்களை நிச்சயமாக நீங்கள் அடைந்து விட முடியும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக அமைகிறது. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள்லையும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இதில் வரக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அவிட்ட 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை இவர்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்து வருவது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் உண்டு. அடுத்து வருவது பூரட்டாதி முதல் 3 பாதம். சிறப்பான வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் தனவரவு சிறப்பாக இருக்கும். பேசக்கூடிய பேச்சுக்கள்ல அர்த்தம் பொதிந்ததாக இருக்கும். மற்றவர்கள் பாராட்டுற வகையில் நீங்க இருப்பீங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் நல்ல ஒரு சந்தோஷமும் நிலவக்கூடிய சுபிட்சமான ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு தன்மைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வருத்தங்களை எல்லாம் போக்கிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இதையெல்லாம் காமிக்கிறது. இதுல வரக்கூடிய நட்சத்திரங்களான பூரட்டாதி 4ஆம் பாதக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து வரக்கூடியது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் அமையும்.